ஓம் நம சிவாய. ஓம் வராகி அன்னையே போற்றி. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு குழந்தை பேரு கிடைக்கிறதுக்கும் செல்வ செழிப்போடு வாழ்வதற்கும் எளிமையான சஷ்டி வழிபாடு தான் பார்க்க போகிறோம். மாதத்தில் 15 திதிகள் வரும். பௌர்ணமிலேருந்து அமாவாசை வரைக்கும் வரக்கூடிய 15 திதி தேய்பிறை திதி. அமாவாசையிலேருந்து பௌர்ணமி வரைக்கும் வரக்கூடிய திதி வளர்பிறை திதி அப்படின்னு சொல்லுவோம். ஒவ்வொரு திதிக்கும் ஒவ்வொரு தெய்வத்தை நம்ம வழிபடுவது பழக்கம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, சதுர்த்தி திதி அன்னைக்கு விநாயக பெருமானை வணங்குவோம். பஞ்சமி திதி அன்னைக்கு வராகி அம்மனையும், அஷ்டமி திதி அன்னைக்கு பைரவரையும், சஷ்டி திதி அன்னைக்கு முருகப்பெருமானையும் வழிபட்டுக்கிட்டு வரோம். இந்த தெய்வங்களை அந்த திதி அன்னைக்கு நம்ம வழிபடுறதுனால நமக்கு பல நன்மைகள் உண்டாகும். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சஷ்டி திதியில் முருகப்பெருமானை எளிமையான முறையில் வழிபடுவதை எப்படிங்கிறத தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நம்முடைய இஷ்ட தெய்வத்திற்கு உகந்த திதி என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அந்த திதியில் தெய்வத்தை வழிபடுறதுனால நமக்கு அதிகப்படியான பலன்கள் கிடைக்கும். அதே போல் வளர்பிறையில் வரக்கூடிய திதியை நம்ம வழிபடுறதுனால செல்வ செழிப்பு மேலோங்கும். தேய்பிறையில் வரக்கூடிய திதியை நம்ம வழிபடுறதுனால நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தேய்ந்து போகும். பொதுவாக சஷ்டி திதி அப்படின்னாக்கா முருகப்பெருமானை நினச்சி விரதம் இருந்தோம் அப்படின்னாக்கா குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு விரைவிலேயே குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் பொதுவான கூற்று. இதை நிரூபிக்கும் வகையில் தான் அந்த காலத்திலேயே சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்னு ஒரு பழமொழி இருந்துச்சு. கடுமையான விரதம் இருந்து தெய்வத்தை வழிபடுறதுனால தான் நமக்கு பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. எளிமையான வகையிலும் தெய்வத்தை நம்ம வழிபட்டாலும் அதற்குரிய பலன்களை நம்ம பெறலாம். நம்மளால் முடிஞ்ச வழிபாட்டை செய்யறதுனால தெய்வத்தோட அருளை பெற முடியும். சஷ்டி தீதி அன்னைக்கு எளிமையான முறையில் முருகப்பெருமானை வழிபட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நமக்கு பல நன்மைகள் ஏற்படும். இந்த பரிகாரம், இந்த வழிபாடுங்கிறது குழந்தை இல்லாதவங்களுக்கு நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதே போல் கடன் சுமையால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவங்களுக்கு கடன் தீர்ந்து செல்வ செழிப்பு அதிகரிக்கும். இது ரெண்டுத்துக்குமே இந்த வழிபாடை நம்ம செய்யலாம். சஷ்டி திதி அன்னைக்கு முருகப்பெருமானோட கோவிலுக்கு போங்க. முருகப்பெருமானுக்கு எண்ணெய் காப்பு செய்வதற்கு நீங்கள் நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்க. முருகப்பெருமானோட கர்ப்ப கிரகத்தில் இருக்கக்கூடிய விளக்கிற்கு தீபம் ஏற்றுவதற்கு சுத்தமான பசுனை நீங்கள் வாங்கி கொடுங்க. முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மலர்களை வாங்கி தருவதனாலையும் நம்முடைய வாழ்க்கையில் பல நன்மைகள் பெற முடியும். இந்த மூன்று பொருட்களை நம்ம முருகப்பெருமானுக்கு நாளைய தினம் சஷ்டி திதியில் வாங்கி கொடுக்கறதுனால நிச்சயமாக குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். கடன் சுமையால் அவதிப்பட்டு இருக்கிறவங்களுக்கு கடன் தீர்ந்து செல்வ செழிப்பு உண்டாகும். இந்த மூன்று பொருட்களையும் நம்ம சஷ்டி திதியில் வாங்கி தருவதனால முருகப்பெருமான் நமக்கு அனைத்து செல்வங்களையுமே வாரி வழங்குவாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் நிச்சயமாக நாளைய தினம் குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்க, குழந்தை பாக்கியம் வேணும்னு நினைக்கிறவங்க நாளைய தினம் விரதம் இருந்து கந்த சஷ்டி கவசத்தை 3 முறை பாராயணம் செய்யணும். அப்படி முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க 3 முறை கந்த சஷ்டி கவசத்தை முழு மனதோட கேளுங்க. இப்படி செய்யறதுனால கண்டிப்பாக முருகப்பெருமானோட அருளால் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. இதோடு மட்டும் இல்லைங்க, இந்த வழிபாடை செஞ்சுட்டு நீங்கள் செய்யக்கூடிய தொழில் எதுவாக இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, ரெண்டுமே சிறப்பாக இருக்கும். அதுவும் இந்த வழிபாடு செய்யறதுனால உங்களுக்கு அதுலேயும் வெற்றி கிடைக்கும். ஆனால் குழந்தை இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரும் சஷ்டி திதியில், அதுவும் நாளைய தினத்து புத்தாண்டில் நீங்கள் முருகப்பெருமானுக்கு நினச்சி நீங்கள் இந்த 3 பொருளையும் நீங்கள் வாங்கி கொடுங்க. அதே போல் நாளைய தினம் நீங்கள் கந்த சஷ்டி கவசத்தை பாராயணம் செய்யுங்க. மிக மிக எளிமையான இந்த வழிபாட்டை முழு நம்பிக்கையோடு செய்து பாருங்கள். நிச்சயமாக இதில் முழு பலன் கிடைக்கும். குழந்தை இல்லாத தவிக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் முருகப்பெருமானை வேண்டி நாளைய தினம் நீங்கள் செய்யும் பொழுது கண்டிப்பாக வெகு விரைவிலேயே முருகனின் அருளால் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. இன்னைக்கு மாலை 5 மணிக்கே சஷ்டி திதி தொடங்கிடுச்சு. நாளை மாலை 4:47 வரைக்கும் சஷ்டி திதி இருக்குது. புத்தாண்டு வழிபாட்டையும் சஷ்டி வழிபாட்டையும் நீங்கள் ஒன்றாவே செய்யலாம். காலையிலே செய்கிறது மிகவும் சிறப்பானது. உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ செய்யுங்க. நாளைய தினம் நீங்கள் மறக்காமல் முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து கந்த சஷ்டி கவசம் பாராயணம் பண்ணுங்கள். இந்த 3 பொருட்களை முருகப்பெருமானுக்கு நாளைய தினம் வாங்கி கொடுங்க. நிச்சயமாக குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பேர் உண்டாகும். முழு நம்பிக்கையோட முருகப்பெருமானின் மீது முழு நம்பிக்கையோடு செய்து பாருங்கள். கட்டாயம் உங்களுக்கு நீங்கள் நினைத்தது நடக்கும்.
இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வராகி அன்னையின் அருளோடு எப்பொழுதும் உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கட்டும். நன்றி.